ஜோசியரே, கொஞ்ச நாளாவே எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நான் எது செஞ்சாலும் அது தோல்வியில முடியுது. இதோ இப்ப கூட சேர்மன் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணியும் தோத்துட்டேன். அதுல நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டேன். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இனிமே எல்லாம் நல்லதா நடக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? என்னோட ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. இந்தாங்க, நீங்க பார்த்து சொல்லுங்க. இதெல்லாம் தேவையில்லம்மா. நீங்க கேட்ட கேள்விக்கு இத பார்க்காமலேயே என்னால பதில் சொல்ல முடியும். என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, நீங்க எலெக்ஷன்ல ஏன் தோத்து போனீங்க தெரியுமா? எலெக்ஷன்ல உங்களை எதிர்த்து ஜெயிச்சது யாரு? ராசாத்தி. ஏன்னா அவங்க ஜாதகம் அப்படிப்பட்ட ஜாதகம். அது மட்டுமா, முக்கியமா அவங்க தொட்டதெல்லாம் தொடங்குது. எல்லாத்துலயும் ஜெயிக்கிறாங்கன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க குடியிருக்கிற வீடு தான். என்ன சொல்றீங்க? அவ ஜெயிக்கிறதுக்கு அவ வீடுதான் காரணமா? ஆமாமா, அந்த வீடு தான் காரணம். அந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடம் அப்படி. என்னம்மா, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ராசாத்தி இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டோட ராசியால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அப்பத்திலிருந்து ராசாத்திக்கு வெற்றி மேல வெற்றி தான். தொழிலையும் முன்னேறி இருக்காங்க, ஊர்லயும் நல்ல பேர் இருக்கு. ஆமா சம்பந்தி, இவர் சொல்றத பார்த்தா நம்மளால நம்பாமலையும் இருக்க முடியல. இவ்வளவு ஏன், இந்த ஊர்லயே கொடிகட்டி பறந்த உங்களையே தோக்கடிச்சு சேர்மன் எலெக்ஷன்லயே ஜெயிச்சிட்டாங்கல்ல. இது எல்லாமே அந்த வீட்டோட ராசி தான். அவங்க இன்னும் அந்த வீட்டுல இருந்தா வெற்றி மேல வெற்றி குவிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி பாக்குறப்போ நீங்க இருக்கிற இந்த வீடு உங்களுக்கு சுமாரான பலனை தான் கொடுக்கும். ஐயா, அப்போ எங்க அத்தை அந்த வீட்டை வாங்கிட்டா எங்களுக்கும் வெற்றி மேல வெற்றி கிடைக்கும்ல? கண்டிப்பா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஒண்ணு, நீங்க அந்த வீட்டை வாங்கி குடி போகணுங்கிற அவசியம் இல்ல. வாரத்துல ஒரு நாள் போயிட்டு வந்தா கூட போதும். அந்த வைப்ரேஷனை கண்டிப்பா நீங்க உணர்வீங்க. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும், பல பாராட்டுகளும் வெற்றிகளும் தேடி வரும். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ இந்த வீட்டை ராசி உள்ள வீடா மாத்த முடியாதுங்களா? மாத்தலாமா? அதுக்கு சில யாகங்கள் எல்லாம் பண்ணணும். அதுக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவாகும். உங்களுக்கு சரினா அதையும் செய்யலாம். சரிங்க ஐயா, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லி அனுப்புறேன். ரொம்ப சந்தோஷமா. நீங்க யாரு, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்க திருக்கழுக்குன்றத்துல இருந்து வரோம். அங்க பெரிய வீட்டுக்காரங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். நானும் உங்க குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேமா. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்க எங்க ஊர்ல இருக்கிற வீட்டை விற்க போறதா சொல்லிக்கிட்டாங்க. அது உண்மையா? ஐயா, அப்படிலாம் இல்லம்மா. யாருமா உங்களுக்கு சொன்னது? அது யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படியே காத்து வாக்குல கேள்விப்பட்டேன். அதான் உங்க அட்ரஸ் விசாரிச்சுட்டு வந்தேன். இல்லம்மா, உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. நான் இதை ஏன் சொல்றேன்னா, அந்த வீட்டோட மார்க்கெட் ரேட் என்னன்னு உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். நான் அதை விட டபுளா கொடுக்கவே ரெடியா இருக்கேன். இன்னும் 10-15 வருஷம் போனா கூட நான் சொல்ற ரேட்டுக்கு இந்த இடம் விக்காது. இப்போ 10-12ன்னு போகுதுன்னா நான் 25 லட்சம் கொடுக்கறேன். எனக்கே அதை கொடுத்துருங்க. இவங்க சொன்னது மாதிரி இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இந்த இடம் 12 லட்சம் தாண்டாது. நம்மளும் இந்த ஊர்லயே செட்டில் ஆயிட்டோம். வர்ற லட்சுமிய பேசாம வாங்கி போட்டுற வேண்டியதுதான். இருந்தாலும் வாடகை ஒழுங்கா தானே வருது. என்ன பண்ணலாம்?
என்ன தீவிரமா யோசிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ராசாத்தின்னு ஒரு பொண்ணு அங்க குடித்தனம் இருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு. அது மட்டும் இல்லாம வாடகை எல்லாம் கரெக்டா கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதை ஏன் கெடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? 25 லட்சத்துக்கு வட்டி போட்டு பாருங்க எவ்வளவு வரும். அந்த வீட்டுக்கு வாடகையா எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் தானே. அதனால எனக்கு அந்த இடத்த கொடுத்துருங்க. உங்களுக்கு கண்டிப்பா லாபம் கிடைக்கும். சரிம்மா, கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் யோசிச்சு உங்களுக்கு சொல்றேன். டக்குன்னு இந்த விஷயத்துல முடிவெடுங்க. நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாது. அது மட்டும் இல்ல, யாருமே இவ்ளோ விலை கொடுத்து அந்த வீட்டை வாங்க மாட்டாங்க. இல்லம்மா, அந்த வீட்டுல ராசாத்தி குடித்தனம் இருக்காங்க. அவங்களுக்கு காலி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. ஒரு 3 மாசம் கழிச்சு இத பத்தி பேசலாமே. அவ்ளோ நாளெல்லாம் என்னால காத்திருக்க முடியாது. ஒரு வாரம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள அவங்கள காலி பண்ண சொல்லிடுங்க. அப்புறம் என்ன, வீட்டை உடனே ரெஜிஸ்டர் பண்ணி கை மேல 25 லட்சத்தை எடுத்து வைக்கிறேன். இது நல்ல ஆஃபர், மிஸ் பண்ணிடாதீங்க. சரிம்மா, நான் ராசாத்திட்ட பேசி வீட்டை காலி பண்ண சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்பிச்சிடுறேன். இப்ப நீங்க கிளம்புங்க. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. மத்தத ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு கொடுத்துறேன். அட்வான்ஸ் எல்லாம் வேணாமா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்குவோம். இல்ல, வெறும் வாயால பேசிட்டு போறது சரியில்லை. அதனாலதான் இது அச்சாரமா வச்சுக்கோங்க. சரிம்மா. சரி, நாங்க கிளம்புறோம். வாங்க. ஒரு வாரத்துல எங்களுக்கு அந்த இடம் வேணும். அவங்கள காலி பண்ண சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம். சரிம்மா, போயிட்டு வரோம். வாமா. வரோம். வந்துட்டீங்களா? என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு மரகதம், என்ன விஷயம்? ஒண்ணுல, நம்ம குமரன் கண்மணிக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன திடீர்னு அவங்களுக்கு வீடு வாங்கி தரேன்னு சொல்ற? இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது அவங்களுக்கு எதுக்கு தனியா வீடு? வெட்டியா பணத்தை எதுக்கு செலவு பண்ணணும்? எதுக்கு செலவு நான் கேக்குறேன். இதே இனி எனக்கும் ராசாத்திக்கோன்னா பல்ல இழிச்சுக்கிட்டு செஞ்சிடலான்னு சொல்லுவல. உனக்கு இருக்கிற நான் ஒண்ணு பணத்தை வெட்டியா செலவு பண்ணல. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே. நாளைக்கு அவன் குடும்பம் குழந்தை குட்டின்னு வந்துட்டா அதுக்கு யூஸ் ஆகும்ல. அதான் வாங்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் எனக்கு இது சரியா படல. என்ன, நம்ம குமரனுக்கு ஒரு வீடு வாங்குறது நல்ல விஷயம் தானே. அதுக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு யோசனை? அண்ணி தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, சரின்னு சொல்லுங்கண்ணே. நீ சொல்றது சரிதான் பாரு. இருந்தாலும் என்ன இருந்தாலும்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கீங்க. நீங்க நான் சொன்னாதான் கேட்க மாட்டீங்க. இப்ப பாரி தம்பி அதே தானே சொல்றாரு. அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க. அண்ணி நம்ம குமரனுக்காக தானே ஆசையா கேக்குறாங்க. அட சரின்னு சொல்லுங்கண்ணே. சரி பாரு, வீடு எங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணு. இத பாருங்க, நான் வீட்டை பார்த்தாச்சு. அந்த வீடு நல்ல அம்சமா இருக்கு. நல்ல காத்தோட்டமா வெளிச்சமா இருக்கு. என்னமோ மரகதம், நீ இந்த விஷயத்துல ரொம்ப அவசரப்படுறேன்னு நினைக்கிறேன். நாங்களும் வீட்டை பார்த்ததுக்கு பிறகு அட்வான்ஸ் கொடுத்துருக்கலாம். என்னங்க தம்பி, இவர் மறுபடியும் முதல்ல இருந்து வராரு. இப்பயும் என்ன நம்ப மாட்டேங்கிறாரு. அண்ணே, அண்ணி தான் இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணி சொல்றாங்கல்ல, சரின்னு சொல்லுங்க. அவங்க முத ஒரு சொத்தை, அதுவும் குமரன் பேர்ல வாங்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதை போய் ஏன் தடங்கல் பண்றீங்க? அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கல்ல, சரின்னு சொல்லுங்கண்ணே. சரி, நீ சொன்ன மாதிரியே அதே இடத்த நாம வாங்கிடுவோம். சரிங்க. என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள இந்த ஊரா இல்ல வெளிய பாத்திருக்கீங்களா?
வாங்க. வெளி மாப்பிள்ள தான், ஆனா ரொம்ப பெரிய இடம். நகை நட்டு சீருன்னு ரொம்ப பணம் தேவைப்படுது. கையில பணம் இல்லாதனால இந்த வீட்டை வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க ஒரு வாரத்துல வீட காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு விக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும், என் பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி இருக்கும். என்ன சார் இப்படி திடுதிப்புன்னு வந்து வீட்டை காலி பண்ண சொன்னா நாங்க எங்க போவோம்? என்ன சார் விளையாடுறீங்களா? ஒரு வாரத்துல காலி பண்ணா எப்படி சார் முடியும்? வீட்டை காலி பண்ணணும்னா பொதுவா 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அதான ரூல்ஸ். நீங்க எதுவுமே ஃபாலோ பண்ணாம திடுதிப்புன்னு வந்து இப்ப காலி பண்ணுன்னு சொன்னா எப்படி சார்? அதெல்லாம் முடியாது. என்ன தம்பி ரூல்ஸ் பேசுறீங்களா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? ஒரு வாரத்துல வீட காலி பண்ணலனா புல்டோசரை வச்சு வீட்டுல இருக்கிற சாமான்ஜிட்டோட சேர்த்து ஆள் இருக்காங்க கூட பார்க்காம அடிச்சிட்டே இருப்பேன். புல்டோசர் வச்சு ஆளுங்க மேல ஏத்துற வரைக்கும் நான் என்ன சும்மாவா இருப்பேன்? ஐயோ மாமா, மாமா கோவப்படாதீங்க மாமா, பிரச்சனை நீ பெருசாயிடும். சும்மா ராசதி. யோ உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கையா. நான் வீட்டெல்லாம் காலி பண்ண முடியாது. என்ன மிரட்டறியா? உனக்கு மாசம் மாசம் ஒழுங்கா வாடகை கொடுத்துட்டு இருக்கோம்ல, அப்புறம் என்ன உனக்கு? ஓஹோ இந்த அளவுக்கு வந்துட்டியா? என் பவர் என்ன, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். எண்ணி ஒரு வாரத்துல உன்னை காலி பண்ண வைக்கிறேன். பாத்துக்கலாம்யா, எப்படி நீ ஒரு வாரத்துல காலி பண்ண வைக்கிறேன்னு நானும் தான் பாக்குறேன். மாமா சார், சண்டை சச்சரவெல்லாம் வேண்டாம். இவ்ளோ நாள் உங்க வீட்டுல பிரச்சனை இல்லாம குடி இருந்திருக்கும். அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு வாரத்துல காலி பண்ணி கொடுத்துடணும். நீங்க கொஞ்சம் அமைதியா போங்க சார். சரிம்மா, கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு வருவேமா, வீட காலி பண்ணிடணும். ஓகேவா? உனக்கு தெரியும்ல சட்டப்படி அவனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. நீ தான் அவசரப்பட்டு பணிஞ்சு போயிட்ட. மாமா, பணிஞ்சு போனா ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஆள் கிட்ட சண்டை போட்டு என்ன ஆயிட போகுது? இது அவரோட வீடு, காலி பண்ண சொல்றாரு. என்னைக்கா இருந்தாலும் காலி பண்ணி தானே ஆகணும். அதை இப்ப பண்ண போறோம். நான் சேர்மன் ஆயிட்டதுனால நமக்கு நிறைய வேலை இருக்கு மாமா. இந்த ஆள் பின்னாடி கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய முடியாதே. நம்ம வேற வீடு பாத்துக்கலாம், விடுங்க. ஹலோ அம்மா, நான் தான் சோமு பேசுறேம்மா. சொல்லுங்க. அம்மா, நீங்க சொன்னபடி ராசாத்தி வீட்டுக்கு போய் ஒரு வாரத்துல வீட காலி பண்ணுங்கன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். ஒத்துக்கிட்டாங்களா இல்ல முரண்டு பிடிச்சாங்களா? இல்லம்மா, அந்த ராசாத்தி புருஷன் தான் சட்டம் அது இதுன்னு கொஞ்சம் லா பாயிண்ட்லாம் பேசினா, அதனால கொஞ்சம் மிரட்ட வேண்டியதா போச்சு. அப்புறம் நம்ம ராசாத்தி தான் சண்டை சச்சரவெல்லாம் வேணாம்னு நாங்க ஒரு வாரத்துல வீட காலி பண்ணிக்கிறோம்னு சொல்லிச்சு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரத்துல பணத்தை ரெடி பண்ணுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். கொஞ்ச நாள் போகட்டும். ரெஜிஸ்ட்ரேஷனை என்னைக்கு வச்சுக்கலாம்னு போன் பண்ணி சொல்றேன். சரிம்மா. ஹவுஸ் ஓனர் சோமு தான் பேசினாரு. ம், ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ண சொல்லி ராசாத்தி கிட்ட சொல்லிட்டாராம். இனிமே நமக்கு எல்லாத்துலயுமே ஜெயம்தான். அந்த வீட்டை வாங்கி எல்லாத்துலயும் நான் ஜெயிச்சு காட்டுவேன். கண்டிப்பா அத்தை. ஆனா ஒண்ணு, அந்த ராசாத்தி பொழைக்க தெரியாதவ. கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்க்கு யாராவது அலைவாங்களா? என்ன கண்மணி சொல்ற? ஆமா அத்தை, அவதான் இப்போ சேர்மன் ஆச்சே. நான் மட்டும் சேர்மனா இருந்தா அந்த பவரை யூஸ் பண்ணி சோமு கிட்ட காலி பண்ணவே முடியாதுன்னு ஓட விட்டுருப்பேன். ஆனா அந்த ராசாத்திய பாருங்க, சுத்த வேஸ்ட். அவ ரொம்ப நேர்மையான சேர்மன், அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டா. இல்ல கண்மணி, ஏதோ ஃப்ளோல வாய் தவறி வளரிட்டேன். அம்மாவை மன்னிச்சுடுறி. கண்மணி, அதை விடு. ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி அந்த வீட்டாலதான் ராசாத்தி ஜெயிச்சிட்டு இருக்கா. இது வெளியில போனா மொத்தமும் போய் அவ ரோட்ல தான் நிப்பா. நிக்க வெப்பேன். நம்ம குடும்பத்தையே அழிப்பேன்னு சொன்னா இன்னைக்கு அவன் என்ன ஆகிறான்னு மட்டும் பாருங்க. அவனை வெட்டி கூறு போட்டுறேன். விடுமா, என்ன இருக்காத நீ. என்ன தங்கச்சிக்கு மாப்பிள்ளைக்கு ஒண்ணுனா கேட்க ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கான அவன். உங்களுக்காக நான் எத்தனை பேர் தலைய வேணாலும் வெட்டுவேன். விடுமா நீ அவனை. கொஞ்சம் கோவப்படாம இருக்கீங்களா? உங்களை விட பல மடங்கு ஆத்திரமும் கோவமும் எங்களுக்கும் இருக்கு.
அந்த ஆள் வந்து பேசினது செஞ்சது தப்புன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா நான் அமைதியா இருக்கேன்னா அதுக்கு காரணம் இருக்குன்னு. சும்மா வெட்டுமே குத்துமேனு கத்திக்கிட்டு இருக்கீங்க. டேய், அவன் யார் என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரி. இந்த விஷயம் ராசாதி தெரியக்கூடாது. சரி மாப்பிள, நான் உடனே விசாரிக்கிறேன். குமரனுக்கு வீடு வாங்க போறேன்னு இந்த நல்ல நல்லா சரிதான். இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அதனால நானும் தம்பியும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறோம். ஆமா, அந்த வீடு எங்க இருக்கு? நான் தான் பாத்துட்டேன்னு சொல்றேன்ல. அப்புறமும் நீங்க வேற தனியா போய் பார்க்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்படி இல்ல மரகதம், இது என்ன கத்திரிக்காயா வெண்டைக்காயா? லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்க போற வீடு. வீட்டு ஆம்பளைங்க நாங்க பார்க்க வேணாம்? அதான் முறை. முதல்ல நீ அட்ரஸ் சொல்லு. ஆமா, எதுக்கு அட்ரஸ் சொல்றதுக்கு இவ்வளவு தயக்கம்? ஒருவேளை மறந்துட்டியா? சரி, உன்னை படுத்த வேண்டாம். ஏமா கண்மணி, நீதான மரகதத்தோட ரைட் ஹேண்டு, உனக்கு தெரிஞ்சிருக்குமே, நீ சொல்லு. நீயும் சொல்ல மாட்டேங்கிற. பேசாம இனிய ராசாத்தி கிட்ட கேட்டுருவோமா? அவங்க சரியா சொல்லுவாங்கல்ல. அண்ணே, என்னண்ணே அண்ணி வாங்க போற வீட்டை பத்தி ராசாத்தி இனியனுக்கு எப்படி தெரியும்? அது எப்படி தெரியாம போவோம்? உங்க அண்ணி ஆசாசியா குமரனுக்கு வாங்கி தர வீடு இப்ப ராசாத்தி இருக்கிற வீடு தானே. என்னண்ணே சொல்றீங்க? ஆமா பாரி, ராசாத்தி நேர்மையா உழைச்சு போராடி மக்கள் மனசுல இடம் பிடிச்சு இன்னைக்கு சேர்மன் ஆயிட்டா. ஆனா இந்த மரகரம் எல்லாருக்கும் பட்டு புடவை அது இதுன்னு கொடுத்து குறுக்கு வழியில ஜெயிக்க பார்த்தா. ஆனா ராசாத்தி கிட்ட தோத்து மண்ண கவிட்டா. அந்த ஆத்திரமும் கோபமும் இவ தலைக்கு ஏறி அதை தீக்கிறதுக்காகத்தான் ராசாத்தி இருக்கிற வீட்டை வாங்கி அவங்கள காலி பண்ண வச்சு அலைய விடணும். இதுல என்ன கூத்துனா தம்பி, 8 லட்சம் பெறாத வீட 25 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசிட்டு வந்திருக்கா. 25 லட்சமா? ஆமாம் பாரி, இவளுக்கு அந்த அளவுக்கு கெட்ட எண்ணம். இதெல்லாம் என்ன புத்தியோ? வயசாக வயசாக உன் புத்தியே மழுகி போச்சு. ஆமா, நீ இப்பெல்லாம் சுய புத்தியோட இல்லையா? சொல் புத்தி கேட்டுதான் நடக்கிற. ஏன்னா உன் சேர்க்கெல்லாம் அப்படி. ஆனா நல்ல வேளை பாரி, அந்த ஹவுஸ் ஓனரை நான் பார்த்தேன். இல்லனா நம்ம கிட்ட மறைச்சிருப்பாங்க. அவர் தான் அட்வான்ஸ் பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்து அம்மா கிட்ட சொல்லிடுங்கன்னு சொன்னாரு. அட பாவி, இப்படி கவுத்துட்டானே கண்மணி. கடவுள் இருக்கான் பாரி. இவ ராசாத்திக்கு கெட்ட இடத்துல இந்த காரியத்தை பண்ணாலும் அதுலயும் ராசாத்திக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? அம்மா ராசாத்தி அண்ணிய காலி பண்ணணும்ல நினைச்சிருக்காங்க. அது எப்படிப்பா நல்லதாகும்? ஆமாண்ணே, அது எப்படி ராசாத்திக்கு நல்லதாகும்? அது ஒண்ணு இல்ல பாரி, நம்ம பிரபு தம்பி ராசாத்திய ஒரு வாரத்துல காலி பண்ண சொன்ன உடனே சோமு வீட்டுக்கே போய் நான் கூட 2 லட்சம் தரேன், இந்த வீட்டை ராசாத்தி பேருக்கே முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா மரகதம் தான் இந்த வீட்டை வாங்க போறான்னு அந்த பிரபு தம்பிக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. மரகதம், நீ கெட்டது நினைச்சா உனக்கு கெட்டதுதான் நடக்கும். ஆனா சூர்வாதம் எதுவுமே தெரியாத அப்பாவி ராசாத்தி பார்த்தல்ல, அவளுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். ச்சே, உனக்கெல்லாம் அறிவுரை சொல்லி நான் டயர்ட் ஆயிட்டேன். நீ இந்த ஜென்மத்துல திருந்த மாட்ட. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூட. கண்ணை மூடணுமா? எதுக்கு மாமா? சொல்றேன், கண்ணை மூட. என்ன மாமா, என்ன தாலாட்டி பாடி தூங்க வைக்க போறீங்களா? அப்படின்னா வச்சுக்கோயேன். இப்போ புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேள்வி கேட்க கூடாதுல்ல. நான் சொன்னா கேப்பல்ல.
அப்ப கண்ணை மூடு. ம் சரி. ம். ஏய், கண்ணை திறக்கூடாது, அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கணும். மாமா ம். திறக்கலாமா? நோ, கண்ணை திறக்க கூடாது. மாமா என்ன மாமா பக்கத்துல தான் இருக்கேன், எங்கேயும் போகல. மாமா என்ன? திறக்கலாமா? நோ நோ நோ, அலோட் இல்ல. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்கவே கூடாது. ஓகேவா? சரி. நல்ல பொண்ணு தானே நீ. இப்போ மாமா என்ன செஞ்சாலும் கம்முன்னு இருக்கணும். ஓகே? ம், கையை கூட. மாமா பேசக்கூடாது. என்ன மாமா மோதிரம், அதுவும் திடீர்னு? இதுக்குதான் கண்ணை மூட சொன்னீங்களா? ம்ஹும். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாமா. Are you happy, baby? ஹலோ, யார் பேசுறது? ஒரு முட்டாளோட அக்கா பேசுறேன். புரியலையே. நான் தான் அனிதா பேசுறேன், பிரபுவோட அக்கா. அக்கா நீங்களா? சொல்லுங்கக்கா. என்ன நொக்கா? அவன் உன்னை சிஸ்டர்னு கூப்பிட்டா நான் உனக்கு அக்காவா ஆயிட முடியுமா? சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? அவன் சென்னையில எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா? அவனுக்கு இதெல்லாம் தேவையா? உன்னால அவன் இன்னும் எவ்வளவுதான் அவமானப்படுறது. இதெல்லாம் வேணாம் விட்டுருன்னு பல முறை சொல்லி பார்த்தாச்சு. அவன் காதுல ஏறவே மாட்டேங்குது. இதை என் அம்மா கிட்ட சொன்னா அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல, பிரபண்ணா கிட்ட நானும் சொல்லிட்டேன். ஆனா அவர்தான் கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஏய், சும்மா நடிக்காத. ஒருத்தன் கிடைச்சிருக்கான், அவனை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் தானே அவன் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீ சொல்றத வாயால மட்டும் சொல்லிட்டு இருக்காத, செயல்ல செஞ்சு காட்டு. ஆமா, நீ அண்ணன் அண்ணன்னு சொல்றல்ல, அது உண்மையா இருந்தா ஏதாவது செஞ்சு அவனை சென்னைக்கு அனுப்பிவிடு. அதான் எல்லாருக்கும் நல்லது. அம்மா, நீங்க அண்ணனை கூட்டிட்டு ஊருக்கு கிளம்புங்க. ஏன், என்னாச்சு? என்னம்மா இப்ப எதுக்கு என்ன திடீர்னு ஊருக்கு போக சொல்ற? அண்ணா, நீங்க கோயிலுக்கு போயிருந்தீங்களா? அங்க பெரியத்தைய சந்திச்சீங்களா? அண்ணா, நீங்க எனக்காக மறுபடியும் மறுபடியும் பெரியத்தைய சந்திச்சு அவமானப்படுறது கஷ்டமா இருக்கு. ஏன் ராசாத்தி, நான் அங்க போறதுல இவ்ளோ வருத்தம் இருந்தும் ஏன் எங்களை போக சொல்ற? நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் வருத்தம் தான். ஆனா அதோட என் அண்ணனோட கௌரவமும் தன்மானமும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இவர் இனி ஒரு தடவை கூட எனக்காக என் அத்தை கிட்ட அசிங்கப்படக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன்.
தயவு செஞ்சு அண்ணனை கூப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுங்க. என்னாச்சு ராசாத்தி உனக்கு? ஏன் திடீர்னு பிரபுவ ஊருக்கு போ சொல்ற? அம்மா, நான் இத சந்தோஷமா சொல்லல. உள்ளுக்குள்ள எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்தா நான் இப்படி எல்லாம் பேசுவேன்? மனச கல்லாக்கிக்கிட்டு தான் நான் இவரை போ சொல்றேன். அண்ணா, நீங்க ஊருக்கு போனாலும் என் மனசுல இருந்து யாராலையும் உங்களை பிரிக்க முடியாது. பதவி ஏத்துக்கிறப்போ நான் உங்களை தான் நினைச்சுப்பேன். நீங்க கிளம்புங்க. போறோம் சிஸ்டர், நாங்க போறோம். ஆனா ஒண்ணு, மரகதம்மா கோயில சந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு தெளிவா புரிஞ்சது. எவ்வளவுதான் நீங்க நல்லது செஞ்சாலும் எடுத்து சொன்னாலும் உங்களை அவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்க தயாராவே இல்லை. ராசாத்தின் பேரை கேட்டாலே அவங்க உடம்புக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வருது. அதனால அவங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அது வேஸ்ட் தான் சிஸ்டர். கண்ணை மூடிட்டு எல்லாமே இருட்டா இருக்குன்னு சொல்றவங்க கிட்ட நம்ம எதுவுமே புரிய வைக்க முடியாது. எல்லாம் காலம் தான் அவங்கள மாத்தணும், மற்றபடி நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்காக நான் எதுக்கு இங்கிருந்து போகணும்? இப்போ பாருமா, நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி நீ பதவி இருக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து தான் போவேன். இல்லைன்னா நம்ம கடைசி நேரத்தில் விட்டுட்டு வந்துட்டோமேன்னு அந்த கில்ட் ஃபீலிங் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ரவுடி பேபியும் அதை விரும்ப மாட்டாங்க. என்னன்னா இப்பதான் போறேன்னு சொன்னீங்க, அப்படியே மாத்தி பேசுறீங்க. இப்ப என்னம்மா, நான் உங்களை சந்திக்க கூட பேசக்கூடாது அவள் தானே? இனிமே நான் பேசல, அவங்களை சந்திக்கல. ஆனா திரும்ப என்ன போன் மட்டும் சொல்லாது. என்னம்மா ராசாத்தி, பாரு என் பையன் எப்படி ஃபீல் பண்றான்னு. ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ? ஐயோ அம்மா, அண்ணன் படுற வேதனையை என்னால தாங்கிக்க முடியல, அதனாலதான். ஏமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நான் சும்மா சொன்னேன். மச்சான், ராசாத்தி உங்களை போன்னு சொன்னது வேற ஒரு அர்த்தத்துல, நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. என்ன மச்சான், எனக்கு இது புரியாதா? நல்லா புரியுது. நானும் அம்மாவும் சிஸ்டர் சேர்மன் பதவியில் அழகு பார்த்துட்டு தான் இங்கிருந்து போவோம். என்னம்மா? ஆமா, நாங்க வரிசையில உட்காந்து நீ பதவி இருக்கிறத கண்ணுக்குள்ள பாத்துட்டு தான் போவோம். அண்ணா, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நான் உங்களை போங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஆப்பாடா, நம்ம தப்பிச்சோம். இங்க பாருமா, நான் சொல்றது அத்தனையும் சத்தியம். நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, இப்ப எனக்கு அர்ஜென்டா அந்த பணம் தேவைப்படுது. அந்த அம்மா எலெக்ஷன்ல தோத்ததுனால எப்படி அவங்கள்ட்ட போய் கேட்கறதுன்னு எனக்கு சங்கோஜமா இருக்கு. பாரி ஐயா கிட்டயோ அல்லது நேசமணி ஐயா கிட்டயோ சொன்னாக்க குடும்பத்துல பல குழப்பங்கள் வரணும் தான் நான் உங்ககிட்ட வந்தேன். யோ, நீ சொல்றது நான் எப்படி நம்புறது? இப்படி ஏதாவது கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் அந்த வீட்டு பத்திரத்தோட ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரிஜினல் பத்திரம் வீட்டுல இருக்கு. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட்னா நான் பாரியா கிட்ட பேசிக்கிறேன். வரட்டுமா? இருங்க. சரி, நீங்க சொல்றத நான் நம்புறேன். ஆனா பணத்தை செட்டில் பண்ண கொஞ்சம் டைம் வேணும். அட, பண பிரச்சனையை நான் பாத்துக்கிறேமா. ஆனா அதுக்கு நீங்க எனக்கு வேற ஒரு உதவி பண்ணணும். யோ, என்னையா பேசிக்கிட்டு இருக்க நீயே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பணம் தான் பிரச்சனை, இப்ப பணம் தேவையில்ல, உதவி வேணுங்கிற. இப்ப என்னதான் உனக்கு வேணும்? அண்ணா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்லம்மா, அந்த இருங்கண்ணே. ஒண்ணு இல்லம்மா, நம்ம ஊரை கிராஸ் பண்ணி போற ஹைவே ரோடு கான்ட்ராக்ட் உனக்கு வருது. அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 1 கோடி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கான்ட்ராக்ட சேர்மன் நீங்க தான் யாருக்கு கொடுக்கணும்னு செலக்ஷன் பண்ணணும். அத நீங்க எனக்கு ஃபேவரா பண்ணி தரணும். இது மாதிரி 1-2 கான்ட்ராக்ட் எனக்கு கொடுத்தீங்கன்னா ஏன் 30 லட்சம் ரூபாய் நீங்க தர வேண்டாம். நான் உங்க வீட்டு டாக்குமெண்ட உங்ககிட்ட கொடுத்துறேன். பாரி ஐயா நேசமணி ஐயாவுக்கு தெரியாம நம்மளே இந்த டீல முடிச்சிடலாம். என்னமா சொல்றீங்க? அத்தை மேட்டரை வச்சு கான்ட்ராக்ட கேட்டு நம்மள கரெக்டா லாக் பண்றோம். இது முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இல்ல விஷயம் மாமா காதுக்கு போயிடும். என்ன பிளாக்மெயில் பண்றியா? மாமா, இது நம்ம குடும்ப கௌரவ பிரச்சனை. அத பத்திலாம் இப்ப பேச வேண்டாம். இந்த 30 லட்சத்தை எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ
அவ்வளவு சீக்கிரம் நான் திருப்பி கொடுத்துறேன். அது வரைக்கும் இத பாரி மாமா கிட்டயோ நேசமணி மாமா கிட்டயோ ப்ளீஸ் சொல்ல வேண்டாம். பணத்தை கொடுத்த உடனே டாக்குமெண்ட் எங்ககிட்ட கொடுத்துருங்க. சரிம்மா, நான் உங்களை நம்புறேன். நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம். ஆனா அந்த கான்ட்ராக்டையும் நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். அப்ப நான் வரேம்மா. வரட்டா? என்னடி சேர்மன் ஆயிட்டேன்ற கொழுப்பா என்னையே கை நீட்டி அடிக்கிற? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஏய் விடுறே கைய. என்னடி சும்மா விட மாட்ட? நீ பண்ண காரியத்துக்கு இதோட உன்னை விட்டு நினைச்சுக்கோ. பல்லு பேந்துரும் பாத்துக்கோ. என்னடி ரொம்பதான் வாய் நீளுது? அப்படி தாண்டி நீளும். இவ்வளவு தைரியம் இருந்தா எலெக்ஷன் செலவுக்கு வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருப்ப. ஹே, தேவையில்லாம வீணா என் மேல பழிய போடாத. நான் ஏண்டி உன் மேல பழிய போடணும்? எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். என்ன தெரியும்? யாருடி உன்கிட்ட நான் வீட்டை அடமானம் வச்சேன்னு சொன்னது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் உங்க பெரியம்மா அவ்ளோ நல்லவங்களா இருந்தா வேண்டாம் கண்மணி, இதெல்லாம் தப்பு, நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிருக்கலாம்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்கதான். முடிஞ்சா இங்க கொடுத்த அறையா அங்க கொடு பாப்போம். இது பாரு, நடந்தது நடந்து போச்சு. இப்ப நான் காரணம் நீ காரணம்னு ஒருத்தர் குத்தம் சொல்லிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. எப்படியோ வீட்டு டாக்குமெண்ட் அவன் கைக்கு போயிடுச்சு. அத வச்சு அவன் என்கிட்ட வந்து டீல் பேசுறான். இப்ப நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேன், டாக்குமெண்ட கொடுன்னு அந்த ஆள்கிட்ட சொல்லியிருக்கேன். எப்படியாவது பணத்தை புரட்டி டாக்குமெண்ட வாங்கி அத்தை கிட்ட கொடுத்துருவேன். அது வரைக்கும் இந்த விஷயம் மாமாவுக்கோ பெரிய மாமாவுக்கோ தெரியக்கூடாது. நான் இந்த விஷயம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் உங்ககிட்ட வந்து பேசினேன். நடுவுல ஏதாவது குழப்பத்தை பண்ணி பிரச்சனைய சிக்கலாக்கிடாது. நமக்கு குடும்ப மானம் தான் முக்கியம். அதனால இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. இதுல ஏதாவது தெல்லுமுள்ள வேலை பண்ணணும்னு நினைச்ச ஒரு மனுஷியாவே இருக்க மாட்டேன். எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். வாங்க மாமா போலாம். பரந்தாமன், என்ன கண்மணி பேச்சுல ஒரு திமிரு தெரியுது? என் மாமனாருக்கு தெரியாம வீட்டு டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வந்து ரகசியமா கொடுத்தா நீ என்னடான்னா அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு போய் அந்த ராசாத்திக்கிட்டே பெருசா டீல் பேசியிருக்க. நீ இப்படி துரோகம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்ல, பரம்பரையா கௌரவத்தோடையும் மரியாதையோடையும் வாழ்ந்து வந்து எங்க பெரிய வீட்டை வச்சு டீல் பேசுறதுக்கு நீ யாரு? சும்மா கத்தாதமா. நீயும் உன் மாமியாரும் என்ன சொல்லி டாக்குமெண்ட் வச்சு என்கிட்ட பணம் வாங்குனீங்க? எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததும் 4 நாள்ல பணத்தை திருப்பி தரேன்னு தானே சொல்லிட்டு போனீங்க. ஆனா அதை செஞ்சீங்களா? இல்லையே. ஹே, நீ பதவியில இல்லாதப்பவே இவ்ளோ ரவுடித்தனம் பண்றியே, பதவியில இருந்தா என்ன ஆட்டம் போடுவ? நான் ஆம்பளை ரவுடினா நீ பொம்பளை ரவுடி, அவ்வளவுதான் வித்தியாசம். தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத. முதல்ல என் பணத்தோட வர்ற வழிய பாரு, இல்லன்னா நான் ராசாத்திட்டு போய் நிப்பேன். அவங்களும் என் காரியத்தை முடிச்சு கொடுக்கலன்னு வச்சுக்கோ, வேற வழியே இல்ல. நான் பாரி ஐயா முன்னாடி போய் டாக்குமெண்டோட நிப்பேன். ஜாக்கிரதை. என்ன மிரட்டுறியா? உன்ன மாதிரி பச்சோந்தி கிட்ட பணம் வாங்கினது எங்க தப்புதான். அதுக்கான பலனை தான் இப்ப நாங்க அனுபவிக்கிறோம். கூடிய சீக்கிரம் பணத்தோட வந்து டாக்குமெண்ட மீட்றேன். அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். அத்தை, அந்த சேர்மன் நம்மள நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான் அத்தை. என்ன கண்மணி சொல்ற? அப்படி என்ன அவன் செஞ்சான்? நம்ம அந்த சேர்மன் கிட்ட வீட்டை அடமானம் வச்சு பணம் வாங்கின விஷயத்த அவன் அந்த ராசாத்தி கிட்ட சொல்லிருக்கான் அத்தை. அத சொல்லி கான்ட்ராக்டர் டீல் பேசியிருக்கான். ராசாத்தி கிட்ட டீல் பேசுறானா?
ஆமா அத்தை, அது எனக்கு தெரிஞ்சு நான் அந்த சேர்மன் கிட்ட நேர்ல போய் கேட்டேன். அதுக்கு அவன், நீங்க அசலும் கொடுக்கல வட்டியும் கொடுக்கல, உங்களால நான் பொண்டாட்டியையும் எலெக்ஷன்ல நிக்க வைக்கல, அப்ப நான் கொடுத்த பணத்தை எப்படிதான் வசூல் பண்றது, அதான் ராசாத்தி மூலமா ட்ரை பண்ணலான்னு போனேன். நீங்க அவ்ளோ ரோஷப்பட்டா பணத்தையும் வட்டியும் செட்டில் பண்ணுங்கன்னு சொல்றான். இப்போ திடுதிப்புன்னு 30 லட்சம் ரூபாய் பணத்துக்கு நம்ம எங்கடி போறது? எதுக்குதான் அப்பவே அவசரப்பட வேண்டாம்னு சொன்னேன், கேட்டியா நீ? இப்ப எவ்வளவு பெரிய சிக்கல்ல வந்து மாட்டிருக்கோம் பாரு. அப்படி செலவு பண்ணியும் ஜெயிச்சோமா? அதுவும் இல்ல. டாக்குமெண்ட் அடமான வச்சிருக்கேன்னு உன் 2 மாமாவுக்கும் தெரிஞ்ச அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு சொல்றேன் கண்மணி, இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க ஏதாவது பண்றதுக்குள்ள நானே தூக்குல தொங்கிட வேண்டியதுதான். சம்பந்தி, வேற வழியே இல்ல. அப்போ இந்த பிரச்சனை தீர என்னதான் வழி? பேசாம அந்த சேர்மன் கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் டைம் கேட்கணும் கண்மணி. அவங்கிட்ட இனிமே ராசாத்து கிட்ட இது விஷயமா பேச வேண்டாம்னு சொல்லணும். அவளுக்கு நாம பணம் வாங்கின விஷயம் தெரிஞ்சதே எனக்கு பயமா இருக்கு. அவ மூலமாவோ இல்ல இனிய மூலமாவோ உன் மாமாவுக்கு தெரிஞ்ச என்ன கொன்னே போட்டுருவாரு. அதனால சேர்மன் கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் டைம் கேட்டுட்டு வா. இப்போதைக்கு இதை தவிர வேற வழி இல்ல. சரிங்க அத்தை, நான் திரும்ப போய் அந்த சேர்மன் கிட்ட பேசுறேன். நம்ம கம்பெனி வாங்க ஒருத்தர் வந்தார் போல இருக்கு. அதனால இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற ஒரே வாய்ப்பு, பெரியத்தப்பட்ட கடனை அடைச்சிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை வச்சு சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இத பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, அந்த மரகதம்மா உன்ன எலெக்ஷன்ல தோக்கடிக்க அந்த கண்மணியோட சேர்ந்துக்கிட்டு வீட்டு பத்திரத்தை வச்சு கடன் வாங்குவாங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கு நீ கஷ்டப்பட்டு வாங்கின கம்பெனியை விற்க போறியா? கம்பெனியை விற்காம கடன் அடைக்க பிரபு தம்பிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலாமே. அண்ணே, அப்படி இல்லனா நான் என் மாமனார்ட்ட வேணா கேட்டு பார்க்கட்டுமாண்ணே? நீ என்னமா சொல்ற ராசாத்தி? வேண்டாண்ண, நம்ம மேல அவங்க 2 பேருமே அன்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க. பணத்துக்காக அதை பயன்படுத்துறது ரொம்ப சுயநலமா இருக்கும். நம்ம கஷ்டம் பிரச்சனை எல்லாம் நம்மளோடவே இருக்கட்டும். நம்ம கம்பெனியை வித்தாலும் கடன் போக மிச்சம் கொஞ்சம் பணம் இருக்கும். அதை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணி நம்ம முன்னேறிக்கலாம். இனிமே இத பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, எல்லாமே உங்க முடிவுப்படியே நடக்கட்டும். மத்தத அந்த கடவுள் பாத்துக்குவாரு. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்? நீ எதுவும் சொல்ல வேண்டாம் ராசாத்தி. வாங்கம்மா. வாங்க வாங்க வாங்க. என்ன எல்லாரும் ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, நாங்க வந்ததும் எல்லாரும் அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க. அதானே. ஆமா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். மச்சான், நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, நாங்க வந்ததும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இல்ல, ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு தெரியுது. பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைண்ணே. சரி, நீங்க போயிட்டு வந்த களைப்புல இருப்பீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஆமா, நானும் உங்களுக்கு போய் டிஃபன் செய்யறேன். அத்தை வாங்க, இலக்கியா நீயும் வா. சரி, அப்ப நானும் கிளம்புறேன், நேரமாச்சு. நாளைக்கு பாப்பா மாப்ள. அண்ணே வரேனே. அழகு, ஒரு நிமிஷம். என்ன ராசாத்தி, நீ உருவாக்குன கம்பெனியை விற்க போறியா? ஆமா அண்ணி, அந்த விவேக் திடீர்னு மனசு மாறி எனக்கு இந்த கம்பெனி வாங்குற என்ன இல்லைன்னு சொல்லிடுவாரோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி வாங்கலைன்னா 30 லட்சம் ரூபாய் பணத்துக்கு நம்ம எங்க போவோம்? அப்படி எதுவும் நடக்காம அவர் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ராசாத்தி, உண்மையிலேயே உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ மன திருப்தியோட தான் கம்பெனி விற்க போறியா? அண்ணே, இப்போ அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. நடக்க வேண்டிய காரியம் தான் முக்கியம். அதனால அதை விடுங்கண்ணே. அத பத்தி ஃபீல் பண்ணி ஒன்னும் ஆக போறது இல்ல. ராசாத்தி, கம்பெனியோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் வீட்ல தானே இருக்கு. சரி, ஆபீஸ் போகும்போது சொல்லு, நான் மறக்காம எடுத்துட்டு வந்துடுறேன். பீரோல தான் இருக்கு மாமா. சரி, நான் எடுத்து வைக்கிறேன். சிஸ்டம் மச்சான காணோம், எங்க போயிருக்காங்க? அவங்க டெலிவரி கொடுக்கறதுக்காக கம்பெனி வரைக்கும் போயிருக்காங்க. அண்ணா, எங்க ராசாத்தி போயிருக்காங்க?
எனக்கு கடை வீதியில ஒரு அவசரமா ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க குளிச்சு டிஃபன் சாப்பிடுங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். என்ன எல்லாரும் எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க? என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏன்ட்டு எதுக்கு மறைக்கணும்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ராசாத்தி ஃபுட்ஸ்ங்கிற இந்த கம்பெனிய என் குடும்ப சூழ்நிலை காரணமா விக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. மேடம் என்ன சொல்றீங்க? ஆமா, எங்க குடும்ப பிரச்சனையை தீர்க்கணும்னா லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுது. அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்தோம். நீங்க இல்லாத இந்த கம்பெனில எங்களுக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லம்மா. நாங்களும் உங்க கூட வெளியே வந்துடுறோம். அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க கஷ்டப்படும் போது நாங்க மட்டும் எப்படி மேடம் நல்லா இருக்க முடியும்? அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு என் மாமா கூட இருக்கிற வரைக்கும் எந்த சங்கடமும் இல்லை. உங்களை ஏன் நான் என் கூட வர வேண்டாம்னு சொல்றேன்னா, நான் உடனே எந்த கம்பெனியுமே ஆரம்பிக்க முடியாது. அதனால நீங்க இந்த கம்பெனில இருக்கிறது தான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்லது. எத்தனை நாள் எங்களோட உழைச்ச எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேல என்னால இங்க நின்னு பேச முடியல. வா கண்மணி, என்ன பதட்டமா இருக்கிற? என்ன விஷயம்? என்ன நம்ப வச்சு முதுகுல குத்திட்டான். ஆமா, நான் எங்க வீட்டு பத்திரத்தை அவன்கிட்ட அடமானம் வச்சு 30 லட்சம் ரூபாய் வாங்கினேன். ஆனா அவன் என்கிட்ட வந்து பணத்தை கேட்காம அந்த ராசாத்தி கிட்ட போய் டாக்குமெண்ட காட்டி ஏதோ கான்ட்ராக்ட முடிச்சு கொடு, இல்ல இந்த விஷயத்த பாரி ஐயா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிருக்கான். அப்புறம் என்ன, அவ வந்து என்ன புடின்னு புடிச்சிட்டா. இப்போ அது இல்ல பிரச்சனை. நீ ஏன் ராசாத்தி கிட்ட போன? நான் தரேன், கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்டா என்கிட்டயே அவன் திமிர காட்டி முடியாதுன்னு சொல்லிட்டான். இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சா எங்க வீட்டோட இந்த மானம் மரியாதைக்கு எல்லாம் பயந்து எங்க 2 மாமாவும் எங்களை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஆனா இதெல்லாம் அந்த ஆள் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம என் வாழ்க்கையோட விளையாடுறான். திடீர்னு 30 லட்சம் ரூபாய் எல்லாம் ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் டைம் கேட்டா அதெல்லாம் சரியா வராது. நான் ராசாத்தி கிட்ட பேசினதுதான். நீ இதுல தலையிடாதன்னு என்கிட்டயே அவன் திமிர காட்டுறான். இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ண அவனுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். சரி விடு, கோவப்படாத. நான் பரந்தாம கிட்ட பேசுறேன், நீ ஒன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. இல்ல இல்ல, அவன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் சொல்றத நீங்க செஞ்சா போதும். என் சூழ்நிலை இப்ப கொஞ்சம் சரியில்லை. பணம் வேணும்னா நான் உங்களுக்கு அப்புறமா தரேன். என்ன பண்ணணும்? வேற வழியே இல்ல, அவனை போட்டு தள்ளிடுங்க. என்ன கண்மணி இப்படி பொசுக்குன்னு போட்டு தள்ளிடுங்கிற? என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க அவனை முடிங்க. அப்புறமா டாக்குமெண்ட் எப்படி மீட்கலான்னு அதெல்லாம் நான் முடிவு பண்ணிக்கிறேன். இனியும் விட்டு வச்சா எங்களுக்கு தான் ஆபத்து. அவன் கதைய முடிச்சிருங்க. இங்க பாரு கண்மணி, உன் ஆத்திரம் எனக்கு புரியுது. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்க கொண்டாட்டங்கிற மாதிரி நாம ஒத்துமையா இருந்தா தானே அந்த ராசாத்தி அழிக்க முடியும். என்ன இருந்தாலும் பறந்தாம நம்ம ஆள் இல்லையா? அந்த ஆள் அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. நான் வேணா உனக்காக அவர்கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா சொல்றேன். இல்ல, அது வந்து நான் பார், அதான் நான் சொல்றேன்ல, கண்டிப்பா இந்த பேச்சுவார்த்தை சரியா வரும். நான் பறந்தாமனை கூப்பிட்டு எடுத்து சொல்றேன். இப்ப என்ன, உன்கிட்ட அந்த ஆளு பொம்பு பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். நீ போய் பணத்தை ஏற்பாடு பண்ற வழியை பாரு. இல்ல இல்ல, அவன் சரியா வரமாட்டான். எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல. அவர் யாரு? நம்ம ஆளு தானே, சொன்னா கேட்டுப்பாரு. என்ன நம்பு, நீ தைரியமா போ, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க இவ்ளோ தூரம் சொல்றதுனால நான் உங்களை நம்புறேன். நீ சந்தோஷமா போமா, நான் பாத்துக்கிறேன். சரி, கிளம்பு. ஓஹோ, என்னையே போட்டு தள்ளிடுவாளா?
அந்த அளவுக்கு அவளுக்கு திமிராயிடுச்சா? இல்ல பரந்தாமன், இது ரொம்ப தப்பு. உங்களை நம்பி தானே கண்மணி டாக்குமெண்ட்டை கொடுத்தா அதை நீங்க காப்பாத்தணுமா இல்லையா? நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். இனிமே அந்த ராசாத்தி கிட்ட டீல் பேசுற வேலையை விட்டுட்டு கண்மணிக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவகிட்ட பணத்தை வாங்கி நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இல்ல இத மீறி நான் இப்படித்தான் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்க இந்த காஞ்சனாவோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு இல்ல சாமி. என்ன பண்றது? உங்களை பகச்சிட்டு நான் நிம்மதியா இருக்க முடியுமா? சரி, நீங்க சொல்றீங்க, அத நம்பி நானும் போறேன். ஆனா என் பணத்தை வட்டி முதலமா திருப்பி வாங்கி தர வேண்டியது உங்க பொறுப்பு. யோ, இந்த காஞ்சனா சொல்லிட்டானா அதுக்கு அப்பீலே கிடையாது. உன் பணத்துக்கு நான் கேரண்டி. என்ன ஓகேவா? ஆனா ஒண்ணு, திரும்பவும் அந்த ராசாத்தி கிட்ட நீ போவே கூடாது. சரிக்கா, நான் அப்ப வரேன். கண்மணி, அங்க சுத்தி இங்க சுத்தி என்னையவே கொல்ல பாக்குறியா? இருடி உன் வண்டவாளத்தை தண்ட பண்ணி கேட்டு ஒரு கார்பரேட் கம்பெனி ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. முதல்ல அந்த ஆஃபரை இவங்க ஏத்துக்கல. அப்பதான் பெரிய அத்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சு கம்பெனி விற்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ற டைம்ல தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சு நான் போய் தரேன்னு சொன்னப்போ கூட இல்ல வேணாம், கண்டிப்பா நான் உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. சரி, அட்லீஸ்ட் கடனாச்சு வாங்கிக்கோங்க சொன்னப்பதான் சம்மதிச்சாங்க. 30 லட்சம் ரூபாய் பணத்தையும் நாங்களே செட்டில் பண்ணி கொடுத்துறோம். சார், இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லியே ஆகணும். ராசாத்தி தான் அத்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் இவங்க துடிச்ச துடிப்பும் பணத்தை பொருட்டை எடுத்துக்கிட்ட அக்கறையும் அவங்க அத்தை மேல எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்காங்கன்றது காட்டுது. ஆனா நான் அவங்ககிட்ட பேசி பார்த்தப்போ அவங்களுக்கு ராசாத்தி பத்தி உயர்வான என்ன எப்போதுமே கிடையாது. அட்லீஸ்ட் இந்த சூழ்நிலையிலாவது ராசாத்தியோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மருமகளை ஏற்றி. நான் கடன் வாங்கி எலெக்ஷன்ல நிக்க காரணமே இந்த ராசாத்தி தான். நானே வாய் விட்டு கூட கேட்டேன், எலெக்ஷன்ல ஒரே வீட்டுல 2 பேர் நிக்க வேண்டாம், நான் நிக்கிறேன்னு சொன்னப்போ ஆரம்பத்துல ஒத்துக்கிட்டு அப்புறம் புருஷனை வச்சு டிராமா பண்ணி வாபஸ் வாங்காம என்னை எதிர்த்து நின்னா. அதோட நான் ஜெயிக்கிறதுக்காகவும் கடுமையா உழைச்சு போராடினா. நான் தான் விட்டுட்டேன். இப்ப உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த வீட்டு டாக்குமெண்ட் வச்சு பணம் வாங்க சொன்னதே நான் தான். ஆனா இது தெரிஞ்ச எனக்கு பிரச்சனைன்னு அந்த பழிய தாமேல போட்டுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போக தயாராயிட்டா. இப்ப சொல்லுங்க, என்னோட கண்மணியோட தியாகம் பெருசா இல்ல உன் தங்கச்சி ராசாத்தி பண்ண தியாகம் பெருசா? ஏன் பிரச்சனைக்காக அவ கம்பெனியை விக்கிறேன்னு சொன்னது கூட ஒரு டிராமா தான். இதையெல்லாம் நீங்க நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். என் மூத்த மருமக கண்மணி தான் எனக்கு எப்பவுமே வசதி. இவங்க கிட்ட எவ்வளவுதான் பேசினாலுமே கடைசியில ராசாத்தியை கெட்டவனு தான் சொல்லுவாங்க. அவங்களே புரிஞ்சுக்கிற நேரம் வரும், அப்பதான் அவங்க திருந்துவாங்க. வாங்க போலாம். வா சார், எல்லாமே உங்களால வந்தது சார். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்புறம் நாங்களும் முகத்தை காட்ட வேண்டி வரும். போங்க. சரிங்க. ஹலோ மேடம், நாங்க நகராட்சி அலுவலகத்துல இருந்து பேசுறோம் மேடம். மேடம், நாளைக்கு உங்களுக்கு கலெக்டர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போறாரு மேடம். அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அதை இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் மேடம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா பண்ணாம சிம்பிளா செஞ்சீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரிங்க மேடம், வச்சிடுறேன். ராசாத்தி சிஸ்டர், நாளைக்கு பதவி ஏற்க போறீங்க. அப்ப அதுக்கு அட்வான்ஸா இங்கேயும் ஒரு குத்தாட்டம் போட்டுருவோம். அழகு. அந்த ராசாத்தி சேர்மன் பதவியில உட்கார கூடாது. அந்த பதவி ஏற்பு விழா நடக்கிறதுக்கு முன்னாடி பாம் வச்சு அவளை நான் பீஸ் பீஸா செதறடிக்கிறேன் பாரு. அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த சத்யா விஷயத்துல சொதப்பி என்ன சிக்க வச்ச மாதிரி இப்பவும் ஆயிடக்கூடாது. அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. கண்மணி, எவ்வளவு பெரிய விஷயத்துல நான் அசால்ட்டா பண்ணிருக்கிறேன். ஆனா இந்த ராசாத்தி விஷயத்துல கூட வேற அந்த சத்யா. விடு, இந்த வாட்டி அவ நேரம் நல்லா இருக்கா இல்ல நம்ம நேரம் நல்லா இருக்கான்னு பாப்போம். சரி, நான் உங்களை நம்புறேன். இந்த காஞ்சனாவை நம்பினோர் கைவிடப்படாது. நீ போ. இந்த அக்கா உனக்காக எந்த ரிஸ்க் எடுத்தாவது ஜெயிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. சரி, நான் இப்ப கிளம்புறேன். நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நான் எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு உனக்கு போன் பண்றேன். நீ கிளம்பு. வரேன். வந்தாச்சு. இதோ வந்துட்டாங்க. வாங்க வாங்க.
வாங்க சார். தேங்க்யூ. உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, உட்காருங்க. கெத்தாவாடி கலெக்டர் பக்கத்துல உட்கார்ந்திருக்க, பதவி ஏற்க போறாளாம். பதவி அதுக்கு நீ இருந்தா தானடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சில்லி சில்லியா செதற போற பாரு. அது வரைக்கும் நீ சந்தோஷமா இருந்துக்கோ. இப்பொழுது ராசாத்தி அவர்களுக்கு கலெக்டர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள். ராசாத்தி ஆகிய நான் ராசாத்தி ஆகிய நான் இன்று முதல் சேர்மனாக பதவியேற்றுக் கொள்கிறேன். மச்சான், அபிஷியலா இப்ப ராசாத்தி சேர்மன். எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு மச்சான். ஆமா மச்சான், ராசாத்தி இது வரைக்கும் தொழிலதிபரா இருந்தா இன்னில இருந்து மக்கள் சேவை செய்யற சேர்மன் ஆயிருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராசாத்தி இன்னும் மேலும் மேலும் வளரணும். ஆண்டவா, நீதான் அவளுக்கு துணையா இருக்கணும். அப்பா, எப்படியோ அண்ணி சேர்மன் அத்தை, அந்த ராசாத்திய கூடிய சீக்கிரமே ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்க வச்சு சேர்மன் பதவியில இருந்து தூக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்க தான் சேர்மன் ஆகணும். அதுதான் என் ஆசை அத்தை. நான் சேர்மன் ஆகுறனோ இல்லையோ, அவ மட்டும் இந்த பதவியில இருக்கவே கூடாது. இந்த பதவி பிரமாணத்தை இங்க இருக்கிற நகராட்சி ஆணையரை கூட செஞ்சு வச்சிருக்கலாம். ஆனா நான் ஏன் வந்தேன்னா, பெண்கள் நிறைய பேரு ராசாத்தி மாதிரி அரசியலுக்கு வரணும். இந்த மாதிரி பதவிகளுக்கு வந்து நாட்டுக்கு நிறைய சேவைகளை செய்யணும். இத என்கரேஜ் பண்ணி பேசத்தான் நான் வந்தேன். அவங்க வீட்டை எப்படி நல்லபடியா நிர்வாகம் பண்றாங்களோ அதே மாதிரி நாட்டையும் நல்லா நிர்வாகம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ராசாத்தியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க கஷ்டப்பட்டு சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய பேர் வேலை செய்யற ராசாத்தி ஃபுட்ஸ்ங்கிற பெரிய கம்பெனியா அவங்க வளர்த்திருக்காங்க. இன்னைக்கு சேர்மனாவும் உயர்ந்திருக்காங்க. இவங்களை ரோல் மாடலா வச்சு நிறைய பெண்கள் முன்னேறி வரணும், நாட்டுக்கு நல்லது செய்யணும். அப்புறம் ராசாத்தி இந்த பதவியில மக்களுக்கு சேவை செஞ்சு இன்னும் மேல மேல உயரணும். அதுக்காக நான் அவங்கள வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்க கண்மணி. ராசாத்தி பதவி ஏற்கிற மேடை அவளுக்கு சாவு மேடையா மாற போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ ஆட்டம் முடிய போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நேரத்துக்காக தான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம். நீ ஜாக்கிரதையா இரு. நான் போனை வச்சிடுறேன்.